அன்பார்ந்தவர்களே, பொதுக்காலத்தின் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பதற்கு இணங்க இன்றைய நாள் எமது பங்கிற்கு ஒரு மகிழ்வான நாளாகும். இன்றைய நாளில் அருட்பணி செய்த இறைபணி நகரவர்களுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவதுடன் அவர்களையும் அவரது குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுவதுடன் இன்றைய நாளில் புதிய பேரவையை பொறுப்பெடுக்கும் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும் இவர்கள் தம் பணியை தொடர்ந்து ஆற்றிட இறைவரின் அருள் வேண்டுவதுடன் இன்றைய வாசகங்களில் ஏழைகளையும் வறியவர்களையும் நசுக்கி ஒடுக்காமல் அவர்களை கைதூக்கிவிட இறைவன் நம்மை அழைக்கின்றார். நிரந்தரமற்ற இவ்வுலகில் நம்முள்ள பொருட்செல்வங்களை மட்டுமல்ல, நமது திறமைகளையும் நாம் மற்றவர்களின் வாழ்க்கை தரம் உயர பயன்படுத்துகிறோமா என சிந்திக்க வேண்டும். எவரும் இரு தலைவர்களுக்கு பணி செய்ய முடியாது. நமது இலக்கு என்ன? பணமா அல்லது இறைவனா? நமது வாழ்க்கைக்கு பணம் தேவைதான். ஆனால் பணத்தின் மீது மோகம் கொண்டு அதை மட்டுமே தேடி அலையும் போது இறைவனையும் இறைவன் அளிக்கும் நிலை வாழ்வையும் இழந்து விடுகின்றோம். அன்பு, இரக்கம், பரிவு, மன்னிப்பு போன்ற கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை பின்பற்றி வாழும் போது நமது உள்ளம் இறைவன் வாழும் இல்லமாக மாற்றம் பெறும். இயேசு தம் சீடர்களை அனுப்பும் போது பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களையும் புறாக்களைப் போல் கபடமற்றவராயும் இருங்கள் என்று கூறுகிறார். முன்மதி என்பது காலம், இடம், சூழ்நிலைகளை அறிந்து உணர்ந்து நாம் செய்கின்ற செயல்களையும் அவற்றின் விளைவுகளையும் சீர்தூக்கி பார்ப்பது. நாம் சுதந்திரமாக செயல்படுவதற்கான சக்தியை நமக்கு அளித்து நாம் கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப முன்மதியுடன் செயல்பட இறைவன் நம்மை அழைக்கின்றார். நாமும் முன்மதியோடு செயல்பட்டு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ளும் அருள் வேண்டி இப்பலியின் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். மூவர் இறைவனுடைய நாமத்திலே இன்றைய பலி விருந்திலே இணைந்து கொள்வோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதரங்களே, பொதுக்காலத்தின் 25வது ஞாயிறு தினத்தில் இன்றைய பலி ஒப்பு கொடுக்க நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளாக எமது ஆலய அருட்பணி சபை உறுப்பினர்களாக கடமையாற்றியவர்கள் தங்களுடைய பணியை புதிய அருட்பணி சபை உறுப்பினரிடம் கையளிக்கின்ற ஒரு புனிதமான நாளாக இருக்கிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கின்ற இயேசுனுடைய குரலுக்கு செவிமடுத்தவர்களாக அவர்கள் பணியாற்றியிருக்கிறார்கள். புதியவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பணியாற்றியவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இறை ஆசிரியையும் பகிர்வோம். முன்வந்தவர்களுக்கும் இறைவன் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மன்னிப்பு வேண்டி இந்த பஜனையில் இணைந்து கொள்வோம். நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர். என்று உன் பிள்ளை நான் ஏசையா, என்று உன் பிள்ளை நான். Yeah.
செய்த பாவமையா. வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகத்தான். உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகத்தான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினீர் என்று உன் பிள்ளை நான் செய்யா என்று உன் பிள்ளை நான். மூன்றாணியால் என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாணியால் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா. மூன்றாம் நாளில் எனக்காகவே உயிரோடு எழுந்தீரையா. நான் பாவிதான், ஆனாலும் நீர் ரத்தம் சிந்தினீர் என்று உன் பிள்ளை நான். ஏசையா என்று உன் பிள்ளை நான். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரு. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்.
தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றை பிளறிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இருகாலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். வறியோரை நசுக்கி நாட்டிலுள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ளத்தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இருகாலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டமிடுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகின்றார், அவர்களுடைய இந்த செயல்களுள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள். அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்கள் அனைத்துக்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானளாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். அவர் வானத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி விடுகின்றார். உயர்குடிமக்களிடையே தம் உயர்குடிமக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். ஏழைகளை தூக்கிவிடும் ஆண்டவரை போற்றுங்கள். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென கடவுள் விரும்புகின்றார். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள்,
நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அனுமதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகின்றார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்றும் பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தார்க்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வதும் உண்மையே, பொய்யல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையாயினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 16 வசனங்கள் 10 முதல் 13 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடர்களுக்கு கூறியது: மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார். மிக சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்குரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்ப தகாதவர்களாய்ப்போனால் உங்களுக்குரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. பிரியமான சோரங்களே, இன்று ஏழைகால் திருப்பலி என்று அறிவித்திருந்தோம். ஆனால் மிக தாமதமாக வர வேண்டியாகிவிட்டது. கதிரை மாத ஆலயத்திலே மறைக்கல்வி மாணவர்களுடைய திருப்பலி, அதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, மன்னிக்கவும். இப்போ பூசை தொடங்க முதல்வர் சொன்னார், பிரசங்கம் வேணாமன். பிரசங்கம் சொல்லாட்டி ஆண்டவர் பேர் அங்கே போய்க்கு என்ன கேட்பார்? நீ ஏன் பிரசங்கம் சொல்லாம விட்ட? நீ என்ன கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிட செய்ய முடியாது என்பதை ஏன் என்னுடைய மக்களுக்கு சொல்லாமல் விட்டாய் என்று கேட்பாருன்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். நேற்று நாங்கள் வழிபாடு பார்க்க நான் சொன்னேன், பழைய விலகி போகிற அர்ப்பணி சபையினர் முன்னுக்கும் புதிய அர்ப்பணி சபையினர் பின்னுக்கும் வாங்க வேண்டும். முதலாக்கள் மெழுகுதிரி, அடுத்த ஆக்கள் சந்தன குச்சி. ஆனால் இவங்க மாற்றி ரெண்டும் பெரலாக விட்டுருந்தாங்க. என்னத்துக்காக பெரலாக விட்டது? ஓகே, அந்த பிளான் பண்ணினது அங்கால தூபம் இங்கால மெழுதிரின்றபடியாக மாற்றிட்டாங்க. நான் சொன்னது செய்ய இல்லை என்றதுக்கு அப்பால் ஒரு நல்ல காரியமாக நான் பார்த்தேன். ஏனென்றால் 2 அர்ப்பணி சபையும் நீ முதலாக நான் பிறகான்றதை விட 2ம் சமனாக இறை பண்ணி ஆற்ற வேண்டியவர்கள். ஆதலால் தான் இவர்கள் அப்படி மாற்றினார்களோன்னு தான் நான் யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் இது வடிவேலோட ஸ்டைலில் பிளான் பண்ணி செய்யணுமென்று அவன் பிளான் பண்ணதால் இப்படி வந்திருக்கிறது. அப்படி வந்ததிலும் ஒரு அர்த்தம் இருக்க செய்கிறது. பிரியமான சோரங்களே, நாங்கள் இந்த 2ம் பெரலாக போக வேணும். ஆனால் சில விஷயம் பெரலாக போக இயலாது. கடவுளுக்கு பணி செய்கிறதும் சொத்தில் இருக்கிற ஆர்வமும் 2ம் ஒன்றா பெரலாக போக இயலாது. ஒன்று முன்னுக்கு போகணும், மற்றது பின்னுக்கு போகணும், இல்லாட்டி இல்லாமல் போக வேணும். பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். என்ன, இந்த பணம் எவ்வளவு முக்கியமானதுன்றது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்ன, நான் வெள்ளிக்கிழமையில் சில நேரம் யாழ்ப்பாணத்திலும் பார்த்துருக்கிறேன், கொழும்பு பெரிய கடையிலும் பார்த்துருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமையில் முஸ்லீம் கடைக்கு போனால் அந்த தொழுகை நேரம் வர்றப்போ எங்கள் எல்லாரையும் வெளியே விட்டு பூட்டிட்டு அவன் தொழுகைக்கு போயிடுவான். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பூசை நடக்கும் எங்களோட கத்தோலிக்க கிராமங்களில் பார்த்துருக்கிறேன். கடை அகல திறந்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏண்டா கஸ்டமர்ஸ் வேறு எங்கேயும் போயிடுவான் என்ற பயம். அந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் எவ்வாறு அதை கடவுளுக்கு முக்கியத்துவம் அதீதமாக கொடுக்கிறார்கள், கத்தோலிக்கர்கள் சில வேளைகள் நாங்கள் எவ்வளவுக்கு கொடுக்கிறோம் என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்வில் எது முக்கியம், எது முதன்மை பெற வேண்டும் என்பது நாங்கள் ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சில வேளைகளிலே எங்களோட பணம் இருக்கும், ஆனால் ஒன்றுமே செய்யலாம். அப்போது நாம் தான் விடுவோம். நாங்கள் கொஞ்சம் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் சேர்த்து வச்சுருக்கலாம். டாட்டா குழுமத்தினுடைய தலைவர்கிட்ட எத்தனை கோடி பணம், எத்தனை நாடுகளில் முதலீடு, அந்த உயிரை காப்பாற்ற முடிஞ்சுதா? கடைசியில் முடியலை. எவ்வளோ பணம் வச்சுருந்தும் சரி வரையில்லை. நான் 1995 அக்டோபர் 30 நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து தென்மராட்சிக்கு போனோம். அந்த ஒரு இரவில் 5 லட்சம் மக்கள் அந்த நாவக்குழி பாலத்தினால் போக வேணும். ஒரு அடி எடுத்து வச்சா 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்க வேண்டி இருக்கும் அடுத்த கால் எடுத்து வைக்கிறது. அந்த வீதி முழுவதும் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி இருந்தது. இவ்வாறு நாங்கள் அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் நாவக்குழி பாலத்தை தாண்டி நாவக்குழி சந்திக்கு போன பொழுது எனக்கு அறிமுகமான ஒருவர் வந்தார். மிகுந்த பணக்காரர். அவர் சொன்னார், பிரதர், என் பாக்கெட்டில் 10 லட்சம் ரூபாய் இருக்குது, ஆனால் சரியான தாகம், தண்ணி குடிக்க அந்த 10 லட்சம் எனக்கு உதவி செய்ய இல்லை. இதுதான் சில வேளையில் எங்களோட பணம் இருக்கும், ஆனால் எங்களுக்கான காரியங்களை செய்ய முடியாமல் போகும். சரி, எங்களோட பாக்கெட்டில் காசு இருக்கும், ஒரு தின்பண்ட கடைக்கு போனால் அங்கே டயபெட்டிக் எங்களை சாப்பிட விடாது. என்ன, நல்ல காசு இருக்கும், ஆனால் ஹாப்பி ஹோமுக்கு போனால் அங்கே இருக்கிற கொழுப்பி சாப்பாடு எங்களை சாப்பிட விடாமல் தடுத்து விடும். பிரியமான சோரங்கள், சில வேளைகளில் இந்த பணம் 10ம் செய்வோம் என்று சொல்லுகிறோம், ஆனால் ஒன்று கூட செய்ய முடியாமல் பணம் தவிப்பதையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம். எனவே நாங்கள் பணத்துக்கா இறைவனுக்கா முதன்மை காரியத்தை கொடுக்கிறோம். எதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? யார் எங்களுடைய வாழ்விலே முதன்மையான இடத்தை பிடிப்பது? இந்த வரிசையில் வந்த பொழுது 2 அருட்பணி சபை பணியாற்றி முடிகிறவர்களும் பணியாற்ற தொடங்குகிறவர்களும் வந்தார்கள் இல்லையா? ஒருவர் ஒளி கொண்டு வந்தார்கள், மற்றவர்கள் சந்தன குச்சி கொண்டு வந்தார்கள். ஒன்று ஒளியாக நாங்கள் இருக்கிறோம், நறுமணம் வீசுகிறவர்களாக இருக்கிறோம். இறைவனுடைய பிரசன்னத்திலே இந்த பணத்தினால் அல்ல, எங்களுடைய இறைவனிலே கொள்ளுகிற பாசத்தினால், அன்பினால் தான் நாங்கள் இறைவனுக்கு நறுமணம் கொடுக்க முடியும்.
எங்களுடைய வாழ்வை ஒரு ஒளிமயமாக பிறருக்கு கொடுக்க முடியும். அவை அன்பான சோரங்களே, இன்றைய முதல் வார்த்தையிலே பணத்தை ஈட்டுவதற்காக பிறரை துன்புறுத்துகிற மக்களை ஆமோஸ் இறைவாக்கினர் ரொம்பவே சாடுகிறார். ஆகவே எங்கள் வாழ்வில் நாங்கள் பணத்தில் அல்ல, இறைவனில் முழு நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ இந்த பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கடந்த 4 வருடங்களாக பணியாற்றி தங்களுடைய பணி நிறைவில் நன்றி சொல்லுகிறவர்களோடும் புதிய அருப்பணி உறுப்பினர்களாக வருகின்றவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியென்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக போஞ்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூயாவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திருவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். எளியோரை அன்பு செய்யும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையை ஆசீர்வதியும். அவருக்கு உடல் ஆன்ம நலம் தந்து தமது மந்தியை வழிநடத்தும் ஆற்றல் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் சுடரே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் வறியவர்களை நசுக்காமலும் ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கு வழிவகுக்கும் நல்ல பல திட்டங்களை மேற்கொண்டு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நல்லெண்ணம் கொண்டவர்களாக திகழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களையும் கனிகளையும் அருள் புரிபவரே, உமது இறையாட்சி பணிபுரிய புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து அருப்பணி நிலையினர் அருட்பேரவையின் தம் கடமைகளையும் பொறுப்புகளையும் செவ்வனே நடத்திடவும் நீரே அவர்களோடு கூட இருந்து அனைத்தையும் ஆண்டு நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மீட்பராகிய இறைவா, எத்தகைய துன்பத்திலும் உம்மை நோக்கி கூவி அழைப்பவர்களுக்கு செவிசாய்ப்பவர் நீரே என்ற நம்பிக்கையுடன் உம் திருமுன் வந்துள்ளோம். அன்பு தெய்வமே, மேலாக நீர் விரும்பும் கட்டளை என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மோடும் அயலாரோடும் அன்பு கொண்டு வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
ஒளியாம் இறைவா, சமூகத்தில் நிலவும் அவலங்களை எதிர்த்து அமைதிக்காகவும் மக்களின் நல் வாழ்வுக்காகவும் போராடி வரும் நல் உள்ளங்களுக்காக உம்மை மன்றாடுகின்றோம். அவர்களின் சமூக அக்கறை மிக்க தொண்டுகளில் வெற்றியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆவியால் அழைக்க பெற்றோரே, உமது அன்பு பணிபுரிய அழைக்கப்பட்ட அனைத்து அர்ப்பணி நிலையினரையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும். கடந்த காலமாக இறையாட்சி பணியில் ஒன்றிணைந்து செயல்பட்ட அனைத்து உறுப்பினர் வழியாக நாம் இங்கு பெற்ற அருட்கொடைகளுக்காக நன்றி கூறுகின்றோம். தொடருமான காலமதிலும் வல்லமை இவர்கள் கூடவே இருந்து வாழ்வில் அருள்நலனும் பொருள்நலனும் இருந்து சிறப்புடன் மகிழ்ந்திட அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக வேண்டுவோம். புதிதாக அர்ப்பணி பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இறைவனுடைய அருளுக்காக மன்றாடுங்கள். இந்த 2 ஆண்டுகள் நீங்கள் பணி செய்ய இருக்கிறீர்கள். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, இப்பொழுது அர்ப்பணி சபை உறுப்பினர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்ற நேரம். மெழுகுதிரிகளோடு பீடத்துக்கு முன் வருவார்கள். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அத்தனை அர்ப்பணி பேரவை உறுப்பினர்களும். செயலாளர் அர்ப்பண சபத்தை முன்னெடுப்பார். புதிய அர்ப்பணி சபை உறுப்பினர்கள் முன்னுக்கு வாங்க. மெழுகுதிரியை கொண்டு வாங்க கையில். புதிய அர்ப்பணி சபை உறுப்பினர்கள் முன் வாங்க. ரவுண்டாக இல்லைங்க. அருளின் கொஞ்சம் தள்ளிப்போம். பின்னுக்கு முன்னுக்கு நிற்காமல் ஒரு லைனில் அப்படி வட்டமாக வாங்க. அரை வட்டமாக. ரைட். உடைய இடது கையில் வச்சுக்கொண்டு வலது கையை நீட்டிக்கொண்டு வலது கையை நீட்டிக்கொள்ளும். சபதம் எடுக்கிறீங்க. திருச்சபையை வழிநடத்தும் நல்ல ஆயனே, திருச்சபையை வழிநடத்தும் நல்ல ஆயனே, இந்த ஆலயத்தின் புதிய அருட்பணி சபையரான நாங்கள் எல்லோரையும் புதிய அருட்பணி சபையினராகிய நாங்கள் எல்லோரும் உமது திருமுன்னே கொண்டு வருகின்றோம். உமது திருமுன்னே கொண்டு வருகின்றோம். கூட்டொருங்கிய திரு அவையின் பங்குதாரர்களாகிய நாங்கள் அடுத்து வரும் 2 ஆண்டுகளும் பங்கு தந்தையோடு இணைந்து செயற்படுவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றோம். எமது தனிப்பட்ட விருப்புகள் வெறுப்புகளை தவிர்த்து தூய யாகப்பர் ஆலயத்தின் பணிகள் சிறப்புறுவதற்காக உழைப்பதற்கு எம்மை அர்ப்பணிக்கின்றோம். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்பதை மனதில் கொண்டு செயற்படுவதன் மூலமாக மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்பதை எப்பொழுதும் மனதில் இருத்தியருளும். காலங்களை ஆண்டு நடத்தும் தேவனே, எமது பணிக்காலமாகிய 2 ஆண்டுகளும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி நாம் வாழவும் சொல் செயல் சிந்தனை அனைத்திலும்
அன்பு, தாழ்மை போன்ற நல்ல பண்புகளை வெளிப்படுத்தவும் தரப்படும் பொறுப்புகளையும் சேவைகளையும் விருப்புடனே ஆற்றுவதற்கு வரமளித்தருளும். புதிய அருட்பணிச்சவர்களாகிய எங்கள் எல்லோரையும் உமக்கு அர்ப்பணமாக்கி உமது அருள் வரங்களை இறந்து மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது பணி கைமாறப்படுகிறது. பழைய செயலாளர் புதிய செயலாளர்கள் சமர்ப்பித்தார். புதிய செயலாளர் மேலே வாங்க. வச்சிருங்க பரவாயில்ல. வாழ்த்துக்கள். புதிய பொருளாளர் கடந்த ஆண்டுகள் பணியாற்றிய பொருளாளரிடமிருந்து பொருளாளருடைய கொப்பி அறிக்கையை பெற்றுக்கொள்வார். திருப்பண்டக அறை காப்பாளர், புதிய திருப்பண்டக அறை காப்பாளர் இந்நாள் வரை பணியாற்றிய பழைய திருப்பண்டக அறை காப்பாளரிடம் திறப்பை பெற்றுக்கொள்வார். புதிய பங்குமனை பொறுப்பாளர் இந்நாள் வரை பணியாற்றிய பங்குமனை பொறுப்பாளரிடம் பணி பொறுப்பை பெற்றுக்கொள்வார். 2 துறப்பு இருக்கு. இந்த 2 துறப்பெல்லாம் விண்ணகத்துக்கு நாங்கள் போகணும். புதிய வழிபாட்டு பொறுப்பாளர், ஆலய வழிபாட்டு பொறுப்பாளர் பழைய வழிபாட்டு பொறுப்பாளரிடம் வழிபாட்டு கையேட்டை பெற்றுக்கொள்கிறார். வேறு எதுவும் இருக்கா? இவ்வளவுதான். அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகள். இறைவனுடைய ஆசீர் உங்களோடு இருப்பதாக காணிக்கை பாடலை இணைந்து கொள்வோம். உள்ளமென்னும் கோயில்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமைய திருநன்களுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருள் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவிழம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்திழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவினுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும்
வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. எழுதென்று விட தந்தையை நோக்கி எமது கரங்களை விரித்து நாங்கள் செல்வத்துக்கல்ல இறைவனுக்கே பணிவிடை புரிகிற மக்களாக இருக்க நாங்கள் இறைவனை எங்களுடைய உள்ளத்திலே என்றும் தாங்கி ஏழ்மை, தாழ்மை, எளிமை என்கிற பண்புகளை எமது வாழ்வில் வளர்த்து கொள்ள இறையருள் வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்க வந்த ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்து களைப்பு பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன், எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவரையும் திருவுடலும் இரத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
நல்லாயன் நான் என்கிறார் ஆண்டவர். நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரமும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ இறை துணையிலே சென்று வாழ்வோம். இறைவனுக்கு நன்றி. அறிவித்தல்கள். இந்த கடந்த 4 வருடங்களாக எமது ஆலய பல்வேறு பணிகளை முன்னின்று நடத்திய அத்தனை அருட்பணி சபை உறுப்பினர்கள், பேரவை உறுப்பினர்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றோம். இப்பொழுது ஆவணங்கள், திறப்புகள் போன்றவை கையளிக்கப்பட்டன. அவர்கள் பணிப்பொறுப்பை பெற்றிருக்கிறார்கள். வருகிற சனிக்கிழமைக்கு முன்பு பொறுப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பொருள் பட்டியல் பரிசோதனை செய்து, பொருட்களை பார்த்து ஆய்வு செய்து பொறுப்புகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற செவ்வாய்க்கிழமை தொடக்கம் திருப்பண்டக காப்பாளர்கள் தங்களுடைய பணியை ஆற்ற ஆரம்பிப்பார்கள். எனவே அதற்குள்ளே முடியுமான அத்தனை பேரும் உங்களுடைய ஆவணங்களை பெற்றுக்கொள்ளுமாறு, வேணவர்கள் கையளிக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 தொடக்கம் 1 மணி வரை இரத்த தான முகாம் மது பங்கு இளையோர்களால் சில்லாலை கதிரை மாதா ஆலய டெய்சி மண்டபத்திலே இடம்பெற இருக்கிறது. அந்த இரத்த தானத்திலே 40 பேராவது பங்கெடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவை 18 வயதுக்கு மேற்பட்ட 50 கிலோ நிறை கொண்டவர்கள் நீங்கள் இரத்த தானம் வழங்கலாம். ரெனிஷா நீர் வழங்க இயலாது, வந்து பார்க்கலாம், வழங்குகிறார்கள். சிலர் வந்து பார்க்கலாம், சிலர் வழங்கலாம். ஆகவே வலய ரீதியாக இளையோர்கள் நீங்கள் தீர்மானித்து யார் இந்த வலயத்துக்கு பொறுப்பெடுக்கிறன்னு பார்த்து ஒரு வலயத்திலிருந்தும் யார் யார் இரத்த தானத்துக்கு வருகிறார் என்கிற பெயர் விவரத்தை இன்று மாலைக்குள் என்னிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே நீங்கள் கொடுக்குற ஒரு இரத்தம் இறந்து போக இருக்கிற ஒருவருக்கு வாழ்வை கொடுக்கிறது. நாங்கள் ஒருவருக்காக செபிக்கிறோம், அதே வேளையில் ஒருவருக்கான இரத்தத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நான் 26 தடவை மட்டும்தான் கொடுத்தேன். நான் அதுக்கு மேலே கொடுக்க முடியல. 10 வருஷமாக டயபெட்டிக் வந்ததால், இல்லாட்டி ஒரு 50-60 தாண்டி இருக்கலாம் என்று யோசனை இருக்கிறது. ஆகவே நீங்கள் ரத்தம் கொடுத்தா யாருமே சாக மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் என்ன, யாருமே சாக மாட்டீங்க ரத்தம் கொடுக்கறதால. உங்களுக்கான இரத்தத்தை கல்லீரல் உடனடியாக அனுப்பி வைக்கப்படும். கல்லீரலிருந்து பெறுகிற டாக்டர் இருக்கிற, நான் பிள்ளையாக சொல்கிறேன் தெரியல, டாக்டர் பிள்ளையண்டா சுட்டி காட்டும். கல்லீரலில் இருந்து கல்லீரல் அதுக்குரிய இரத்தத்தை நீங்கள் சாப்பிடுவதற்கு அந்த காலத்திலே 3 மாதத்துக்குள்ளே அது பெற்றுக்கொள்ளும். அடுத்த 3ஆவது மாதம் நீங்கள் ரத்தம் கொடுக்கலாம். இதில் எத்தனை பேர் ஏற்கனவே ஒரு தடவை ரத்தம் கொடுத்தாலும் இருக்கிறீங்களா? 1 2 3 4 5 6. வெரி குட், வாழ்த்துக்கள். எங்களோட வந்திருக்கிறார் மாஸ்டர், என்னோட வந்தவர் ரோமியல் சார். குடும்பமாக ரத்தம் கொடுக்குறவர்கள், அவர் 3 பிள்ளைகளும். சார் 80 தடவை கொடுத்துருக்கிறார் ரத்தம். யாரை பாருங்க, கம்பீரமாக இருக்கிறார். என்ன மனுஷி 35 தடவை கொடுத்துருக்கிறார். பிள்ளைகள் 25 தடவைக்கு மேலே 3 பிள்ளைகள் கொடுத்துருக்கிறார்கள். அவை குடும்ப இரத்த கொடையாளர்கள். என்ன, ஆகவே உங்களுடைய அந்த இரத்த தான முகாமிலே உங்கள் ஒவ்வொருவரையும் முடியுமான அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறோம். தொற்றா நோய் உள்ளவர்கள் வழங்க முடியாது இல்லையா? அது மாதிரி இரத்தம் கொடுக்குற பொழுது உங்களுக்கான நோய்களும் கண்டறியப்படும். எய்ட்ஸில் இருந்து டிபி வரை பல நோய்கள் கண்டறியப்படும். அது நோய் இருந்தால் அந்த பரிசோதனையிலே உங்களை கண்டறிந்து அவர்கள் சொல்வார்கள். நீங்கள் ரத்தம் கொடுத்தா அந்த காட்டோட உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் ரத்தம் தேவைப்படப்படுது.
நீங்கள் அந்த காட்டை காட்டினா உங்களுக்கு இலவசமாக இரத்தம் வழங்குகிற பொறுப்பு இலங்கையில் இருக்க அத்தனை அரச வைத்தியசாலைகளுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவும். அடுத்ததாக நாங்கள் பங்குமட்ட கலை கலாச்சார பிரிவு ஒன்றை உருவாக்க விரும்புகிறோம். கலை கலாச்சாரத்திலே ஈடுபாடுள்ளவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நட்பு ரீதியான ஒன்று கூடல் பழைய புதிய அருட்பணி சபை உறுப்பினர்களுக்கிடையில் பங்குமனையில் இடம்பெறும். நட்பு ரீதியான ஒன்று கூடல் பழைய புதிய அருட்பணி சபையினருக்கு இடம்பெறும். தேநீர் உபசாரத்தோடு அந்த ஆனால் மேவின் ஒரு ஆடு வச்சுருக்கிறேன்னு கேள்விப்பட்டு நாங்கள் வெட்டுறதுக்கு முடிஞ்சால் அன்றைக்கு மேவின் ஆட்டை வெட்டி நாங்கள் இரவு சாப்பாட்டோடு கொண்டாடலாம். சிஸ்டர், யூ ஆர் ஆல்சோ மோஸ்ட் வெல்கம். ஆனால் பழைய புதிய அர்ப்பணி சபை உறுப்பினர்களோட ஆடு வெட்டி சாப்பிடுவோம். நன்றி. இப்பொழுது மறைக்கல்வி மாணவர்களுக்கான கருத்தரங்கு கதிரை மாதா ஆலயத்திலே இடம்பெறும். எனவே உரிய மாணவர்கள் அனைவரையும் பெற்றோர் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டு நிற்கின்றேன். காலை 9:30 தொடங்கும். ஆக 9:15 அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியானவரின் பேராலே ஆமென்.